வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஸ்டாக் ட்ரேடிங் பண்றது ஹை ரிஸ்க். நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொண்டு வர பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளும் அதே ஒப்பீனியன்ல தான் இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சொல்லப்படுற ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணும் பட்சத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கு அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைந்தபட்சம் அதை இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி வளரணும். அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய எதிர்கால ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்ற அளவுக்கு அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டாவது சொல்லப்படுற கருத்தும் சரியானது தான். இதுக்கு அடுத்தபடியா, அதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை நம்ம ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய தடுமாற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி ஹோல்ட் பண்றதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், அதாவது நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ஈஸியான ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதனால காமன்லி ஹெல்டு ஸ்டாக்ஸ், அதாவது அதிகமான மக்கள் தங்களுடைய போர்ட்போலியோ உள்ளடக்கிய ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்கை எடுத்துட்டு, இது எல்லாமே அதை மேஜர்லி பார்த்தா இது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா இருக்குது. அதனால இது ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ நல்ல ஃபேமஸான நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா நிப்பான் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டோம். இது ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபண்டு தான். ஸோ இந்த 10 ஸ்டாக், அதாவது 2014 காலகட்டத்தில், 2014 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் இந்த ஒரு ஸ்டாக்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிகராக 1 லட்சம் ரூபாய் நம்ம நிப்பான் லார்ஜ் கேப்ல 2014 காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட் பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ 2014 இதனுடைய என்ஐவி 15 ரூபாய். இன்னைக்கு என்ஐவி 91 ரூபாய். அதாவது 1 லட்சம் ரூபாய் நம்ம 2014 நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய இன்னைக்கு வேல்யூ 6,06,000 ரூபாய். அடுத்தபடியாக நம்ம எடுத்துட்ட 10 ஸ்டாக்ல முக்கியமான ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 2014 இதனுடைய பிரைஸ் 215 ரூபாய். அதனுடைய இன்னைக்கு பிரைஸ் 1,400 ரூபாய். அதாவது 1 லட்சம் ரூபாய் 2014 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய இன்னைக்கு மதிப்பு 6,60,000 இருக்கு. HDFC பேங்க் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் 4,70,000 வளர்ந்திருக்கு. இன்ஃபோசிஸ் 2,85,000 வளர்ந்திருக்கு. TCS 2,70,000 வளர்ந்திருக்கு. ICICI பேங்க் 6,20,000 வளர்ந்திருக்குது. SBI 5 லட்சமா வளர்ந்திருக்குது. ரொம்பவே காமன்லி ஹெல்டுன்னு பார்த்தா ITC 2 லட்சமா வளர்ந்திருக்குது. HUL 4,56,000 வளர்ந்திருக்குது. டாடா மோட்டார்ஸ் 1,91,000 வளர்ந்திருக்கு. பாரதி ஏர்டெல் 6 லட்சமா வளர்ந்திருக்கு. எஸ் பேங்க் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வெறும் 17,000 இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம சிம்பிளா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல பணத்தை பார்க் பண்ணி வச்சிருந்தா அது எந்த அளவுக்கு வளருமோ அதை விட கம்மியாவே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வளர்ந்துருக்குது. ஒரே ஒரு ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது கூட பெருசா மற்ற எல்லா காமன்லி ஹெல்டு ஸ்டாக்ஸும் இந்த பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ண கம்மியா தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதை வாங்கி அதை நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ளடக்கி அது விலை குறையும் போது அது விற்கணுமா, வாங்கணுமா, வச்சிருக்கணுமான்றதெல்லாம் புரியாம இந்த குழப்பத்துக்குலாம் போகாம ரொம்ப சிம்பிளா ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தா கூட நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்காம நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளோட வெல்த் பில்ட் ஆயிடுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த 10 ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஸோ இந்த சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.